ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல குவைத்லேருந்து ரொம்ப முக்கியமான 3 அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். சாகில் ஆப் பாஸ்போர்ட் அப்டேட், அப்புறம் நியூ மெடிக்கல் டெஸ்ட் ஃபார் இகாமா ரினியூவல், ட்ரக் டெஸ்ட் ரூல், இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது உங்களுடைய ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராம இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சாகில் ஆப் பாஸ்போர்ட் அப்டேட் பத்தி பார்க்கலாம். இப்போ சாகில் ஆப் மூலமா பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முன்னாடிலாம் ஜவாசாத் ஆபீஸ்க்கு போகணும், ரொம்ப நேரம் லைன்ல நிக்கணும், டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்லயே நீங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் வீட்ல இருந்தபடியே. ஏன் இந்த சர்வீஸ கொண்டு வந்திருக்காங்கன்னா, குவைத் கவர்மெண்டோட பிளான் என்னன்னா, குவைத் ஃபுல்லாவே டிஜிட்டல் சிஸ்டமா மாத்தணும், பேப்பர்லெஸ் சிஸ்டமை கொண்டு வரணும், சர்வீஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கணும். அதுக்காகத்தான். முன்னாடி என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா, எல்லா ஒர்க்குமே மேனுவலா தான் நடக்கும். 2024ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டலா மாத்தினாங்க. இப்போ 2026ல ஃபுல்லாவே டிஜிட்டலா மாத்தி எல்லா சர்வீசஸுமே நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கிறலாம். எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சாகில் ஆப்பை ஓபன் பண்ணணும், பாஸ்போர்ட் செக்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும், அப்டேட் டீடைல்ஸ் கொடுக்கணும், தேவையான டாக்குமெண்ட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும், அப்புறம் சப்மிட் பண்ணணும். செகண்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நியூ மெடிக்கல் ரூல், அதாவது இகாமா ரெனியூவலுக்கு நியூ மெடிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியோட டெசிஷன். அதாவது இனிமேல் இகாமா ரெனியூ பண்ற எல்லாருக்குமே ஃப்ரெஷ் மெடிக்கல் டெஸ்ட் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபேக் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் லஞ்சம் கொடுத்து உள்ள போயிருப்பாங்க, அன்ஃபிட் பீப்புள் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 200 கேடியில இருந்து 400 கேடி வரைக்கும் வாங்கிட்டு ஃபேக் ஃபிட் சர்டிபிகேட் வாங்கிட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதனாலதான் கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருக்காங்க. முன்னாடி எது மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா, பேசிக் பிளட் டெஸ்ட் இருக்கும், எக்ஸ்ரே இருக்கும், ஈஸியா அப்ரூவல் ஆயிரும். அதுல நிறைய பேர் சட்டத்தை மதிக்காம எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா இப்ப இருக்க நியூ சிஸ்டம்ல அட்வான்ஸ்டு பிளட் டெஸ்ட், அப்புறம் ட்ரக் ஸ்கிரீனிங், டிஜிட்டல் ரெக்கார்ட், சென்ட்ரல் டேட்டாபேஸ், இதுல இருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. இது வந்து 2026 மிடில்ல ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருவாங்க. இப்பவே ஒரு சில ஏரியால ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ட்ரக் டெஸ்ட் ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா, இனிமே ட்ரக் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இகாமா கேன்சல் ஆயிரும், உங்களை நாடு கடத்திடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மருத்துவமனை நடவடிக்கை ஊழல் மையங்கள் மீது அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, கடுமையான அபராதம் கொடுத்துருவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஊழல் செய்த மருத்துவ மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் அட்வைஸ், புரோக்கர் மெடிக்கல் சர்டிபிகேட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. மணி யாருக்குமே கொடுத்து நீங்க ஏமாந்துடாதீங்க. ஒன்லி கவர்மெண்ட் அப்ரூவ்டு சென்டரை மட்டும் நம்புங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை பத்தி பார்க்கலாம். இந்த விதி உங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, தொழிலாளர்கள் வந்து நேர்மையானவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவே ஃபேக்கா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் உண்டாகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீண்ட கால நோய்கள், அதாவது குரோனிக் டிசீஸ் இருக்கு, டயபெட்டிக்ஸ் இல்லைன்னா பிபி இல்லைன்னா டிபி, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க சரியான சிகிச்சை வந்து எடுத்துக்கிறணும். தொடர்ச்சியான மருத்துவ அறிக்கை வந்து தேவைப்படும் உங்களுக்கு. அதுவே போதை பழக்கம் உள்ளவர்களா இருக்கீங்க, அதாவது அடிக்டட் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உடனடியா நிறுத்தணும். மீள் பழக்க சிகிச்சை அவசியம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பார்த்திருக்கோம்னா, சாகில் பாஸ்போர்ட் சர்வீஸ் பத்தி பார்த்திருக்கோம், நியூ மெடிக்கல் ரூல் பத்தி பார்த்திருக்கோம், ட்ரக் டெஸ்ட் பாலிசி பார்த்திருக்கோம். சட்டத்தை மதிச்சு ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் சேஃபா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.